வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் எல்லாருமே சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலான் இருக்கேன். அது என்னன்னா, ஒரு காட்டில் ஒரு அரசனும் ஒரு மந்திரியும் வேட்டைக்கு போவாங்க. அப்போது அரசன் கையில் அடிபட்டுரும். உடனே அந்த மந்திரி சொல்லுவார், எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே அரசனுக்கு கோபம் வந்துடும். அரசன் என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த மந்திரியை சிறையில் போட்டுருவார். போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அரசன் மட்டும் தனியாக வேட்டைக்கு போவார். அப்போது அந்த காட்டில் இருக்கிற ஆதிவாசிங்க ஒரு மனுஷனை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க கண்ணுக்கு இந்த அரசன் தென்படுவான். அப்போது அரசன் கையில் இருக்கிற காயத்தை பார்த்த உடனே அவனை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அரசனுக்கு இந்த விஷயம் புரிஞ்ச உடனே நேராக போய் அந்த மந்திரியை போய் சிறையில் போய் பார்ப்பாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்ன உடனே அதுக்கும் அந்த மந்திரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்ட்டு சொன்னார். உடனே அரசன் ஏன் இதுக்குமே நீ எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த மந்திரி சொல்லுவார், இல்லை, ஒருவேளை நான் அவங்க கூட வந்திருந்தா என் கையில் எந்த காயமும் இல்லாததுனால என்ன பிடிச்சிருப்பாங்க. அப்போ நான் தென்பட்டிருந்தேன் அப்படின்னா அப்போ என்ன அவங்க பலி கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால் நான் எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி சொன்னார். அப்போது அந்த அரசன் அவனுடைய அறிவுத்தனத்தை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டார். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடந்தாலும் சரி எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடவுள் நம்மளை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஃபேஸ் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுக்குமே நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. என்ன நண்பர்களே, இது உங்களுக்கு சிந்திக்கிற மாதிரி இருந்துச்சா? பிடிச்சிருக்கா? மேலும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.